ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படம் இப்போ புது படம் கிடையாது. அதாவது 2023 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் டார்க் காமெடி படமாக ரிலீஸ் ஆன படம் தான் ஹிட்மேன். இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ கேரி டாரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அம்மாஞ்சான ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்டர் கவர் ஏஜென்ட்னு சொல்ல முடியாது, அப்பப்போ போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய டெக்கியாகவும் இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவருடைய ஹெல்ப் எடுத்துப்பாங்க. இவருடைய வேலையை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேருக்கு பகை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொத்தோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவான் இல்லையா. பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யாராவது ஆள் இருந்தால் சொல்லு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை கண்டிப்பாக கொலை பண்ணி ஆகணும், இந்த மாதிரி பெய்டு கில்லரு இந்த மாதிரி யாராவது இருந்தாலும் ஆள் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவரே பெய்டு கில்லர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பர்சனை போயிட்டு மீட் பண்ணி, நான் தான் பெய்டு கில்லர், சொல்லுங்கள் யாரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸு அவங்க வாயாலே எல்லா வாக்குமூலியத்தையும் வாங்கி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு போலீஸை வர வச்சு அந்த ஒரு நபரை பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுதான் இவரோட வேலையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பார். நிறைய பேர் அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வருது, அதே மாதிரி ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நபர், நீ போய் இதே மாதிரி பண்ணிவிடும், வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பினதுக்கப்புறமா தெரிய வருது, இவர் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காராரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட் சேரில் உட்காருது நம்ம இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க உட்காருனாங்க. உட்காந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஞாபகம் வருது, நம்ம யார், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் இவர் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை பண்ணுவார். நிறைய சம்பவங்கள் நடந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். கண்டிப்பாக போர் அடிக்காது. இந்த இடத்துலையும் சீன் பை சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் இந்த படத்தோட ஹீரோ செம்மையாக நடிச்சிருக்காரு, ஹீரோயினும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டரும் இவரும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இவர் கதை எழுதுனது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது இந்த படம். கண்டிப்பாக டைம் கிடச்சா இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.